தும்மல் எப்படி உருவாகும், அது எவ்வளவு அழுத்தத்துடன் வெளியேறும், தும்மலை அடக்கினால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. இப்போ முதலாவது தும்மல் எப்படி வரும்னு சொன்னா, தும்மல் அப்படின்றது எங்களுடைய சுவாச பாதையில நுழைகிற தூசு போன்ற தேவையற்ற பொருட்களை உடனடியா வெளியேற்றதுக்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் இந்த தும்மல் அப்படின்றது. சரி, இப்ப தும்மல் எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். இப்ப தூசு போன்ற பொருட்கள் மூக்குக்குள்ள நுழையக்குள்ள அங்க இருக்கிற சவ்வு பகுதியில அது படுது. சவ்வு பகுதியில படுறதால அங்க இருக்கிற நரம்புகள் தூண்டப்படுது. நரம்புகள் தூண்டப்பட்டதுமே இங்கிருந்து மூளையில இருக்கிற தும்மல் மையம், சினிசிங் சென்டர்னு சொல்லுவோம், அதுக்கு சிக்னல் அனுப்பப்படுது. இப்படி மூளைக்கு சிக்னல் போனதுமே மூளை உடனடியா எங்களுடைய தொண்டை தசைகள், மார்பு தசைகள் போன்றவற்றை தூண்டுது. இதால நாங்க என்ன செய்யறோம், காற்றை நல்லா உள்ளிழுக்கிறோம். எங்களோட கண்கள் தானாவே மூடிக்கொள்ளுது. தொண்டை தசைகள் சுருங்குது. இதுக்கு அடுத்துதான் நுரையீரல் அதிகப்படியான காற்றை வாய் மற்றும் மூக்கு பகுதிகளுக்குள்ளால வெளியேற்றுது. இதால அங்க தூசுகள் போன்ற தேவையற்ற பொருட்கள் அந்த காற்றோட சேர்ந்து வெளியேற்றப்படுது. இதுதான் தும்மல் அப்படின்றது. இது எவ்வளவு வேகத்துல வெளியேறும்னு சொன்னா, தும்மல் வெளியேற வேகம் 100 தொடக்கம் 160 கிலோமீட்டர் வேகத்துல இந்த தும்மல் வெளியேறுவதா சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த தும்மல் அடக்கினா என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது காது பாதிப்படையும், இரண்டாவது இரத்த நாளங்கள்ல பாதிப்பு ஏற்படும், மூன்றாவது தொண்டையில காயம் ஏற்படும், நான்காவது அரிதான சந்தர்ப்பங்கள்ல நுரையீரல் பாதிப்படையும்.